ரீசெண்டாக யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் பேசுவோம். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொத்து நான் வச்சுருக்கேன், அந்த சொத்து மூலயமா எனக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது அப்படின்ற பட்சத்தில் பழைய டேக்ஸ் ரெஜிம் படி நான் லாங் டேர்மாக அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா 10%ம், ஷார்ட் டேர்மாக நான் அதை ஹோல்ட் பண்ணி செல் பண்ண போகிறேன் அப்படின்னா 15%ம் டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போது புது டேக்ஸ் ரெஜிமில் இது 10%லேருந்து 12.5% ஆகும், 15%லேருந்து 20% ஆகும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இண்டெக்ஸேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த இண்டெக்ஸேஷன்ற கான்செப்ட் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் ரேட், அதாவது பணவீக்க சதவீதம் இருக்கு இல்லையா இந்தியாவில், அதை இந்த கெயின் பண்ண ப்ராஃபிட்டில் லெஸ் பண்ணிடுவாங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை ப்ராஃபிட்டில் லெஸ் பண்ணிட்டா நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இதனால் 7500 கோடி கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ன்னு சொல்லி இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை டோட்டலாக கேன்சல்